இன்னைக்கு என்னமோ எல்லாரும் சொல்லிட்டாங்க, அந்த வைரஸை மொத்தமாக அழித்து விட்டோம், நாங்கள் அழித்து விட்டோம். மனிதனால எதையும் உருவாக்கவும் முடியாது, எதையும் அழிக்கவும் முடியாது. அதாவதுங்க நாங்க என்ன சொல்றோம்னா, கடவுள், ஆன்மீகம், அம்மன் எல்லாமே அறிவியலுக்குள்ளதான். அறிவியலின் சில விதிகளுக்கு உட்பட்டு தான் கடவுள்கள் இருக்கிறார்கள். கடவுள்கள் உருவாக்குனது தான் அந்த அறிவியல் விதிகள். ஆன்மீகம் எங்களை பொறுத்தளவுல ஆன்மீகமும் அறிவியலும் தனித்தனியானதல்ல, ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். ரெண்டு பக்கத்தையும் பார்த்தோம்னா நமக்கு முழுமையான புரிதல் கிடைக்கும். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நலமா இருக்கிறேங்க. நலமா இருக்கேன். இன்னைக்கு நம்ம அம்மை நோய் பத்தி பார்க்க போறோம் ஐயா. சரிங்க. அம்மை நோய் அப்படின்றது எப்படி அது ஒரு மருத்துவ ரீதியா வர ஒரு விஷயமா? இல்ல ஆன்மீக ரீதியா வரக்கூடிய விஷயமா? அத பத்தி விளக்கமா சொல்றீங்களா? அதாவதுங்கம்மா, நோய்ங்கிறது எல்லா நோயுமே நமது ஊழ்வினை காரணமாகத்தான் வருது. ஏதோ ஒரு துன்பம் அனுபவிக்கணுங்கிறது நமக்கு அந்த நேரத்துல இருக்கிறது. அதனால தான் எல்லா நோய்களுமே வருது. பிறவிங்கிறதே ஒரு நோய் தான். பிறவி பிடி அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்ப பிறவிங்கிறதும் நோய் தான். இந்த நோய்கள் எல்லாத்துக்குமே காரணம் நம்மளது ஊழ்வினை. ஊழ்வினையில யாருக்கோ ஏதோ ஒரு துன்பம் விளைவிச்சிருக்கிறோம். அதே மாதிரி துன்பமோ இல்லை அதை விட அதிகமான துன்பமோ வரும் பொழுது நமது மனநிலையில ஏன் இந்த துன்பம் வருது, ஏன் இப்படி இருக்குது, அப்போ அடுத்தவர்களுக்கு துன்பம் விளைவிக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை தோற்றுவித்து நம்மளை ஒரு 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 மேம்பட்ட மனிதனாக மாற்றுறது தான் பிறவிங்கிறதும். அதுதான் நோய்க்கு காரணமும் அதுதான். சரியா? ஆனா இந்த நோய் எப்படி வரும்னா, ஏதாவது ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ ஏதோ ஒண்ணு மூலமாகத்தான் நமக்கு வரும். காரணமே இல்லாம ஏதாவது வரல. இது இயற்கையாக உள்ள செயல்பாடுகள். அதனால்தான் சித்தர்கள் நோயை உடல் நோய், உயிர் நோய் ரெண்டும் பிரிச்சிருக்காங்க. ரெண்டோட நோக்கமும் மக்களை மேம்படுத்துது. உயிர் நோய்ங்கிறது பிறவி நோய், பிறவியா தோன்றது. இப்ப இது எல்லாமே எப்படி நடக்கும்னா, ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ இல்லாம எதுவுமே நடக்காது. அதனால தான் நமக்கு நடக்கும். அப்படி பார்த்தோம்னா நமது ஊழ்வினையின் காரணமாக இது வர்றது ஒரு நோய். இந்த நோய் ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ எல்லா நோயுமே அதே மாதிரி தான் வருது. இதுல அம்மைங்கிறது தட்டம்மை, சின்னம்மை, இந்த மாதிரி பல 2-3 பிரிவுகளாக இருக்கிறது. இதுல அந்த பெரியம்மைங்கிற நோய் தான் ரொம்ப ரொம்ப அதிகமான பாதிப்பை உருவாக்கக்கூடியது. அப்ப அந்த பெரியம்மை எதனால முத்து விளையாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது முத்து விளையாடுறது நம்ம அதை சொல்றது என்னன்னா, மாரியம்மன் தான் அதுக்கு தலைவியாக இருக்கிறது. முத்து விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் அந்த வில்லுப்பாட்டு கதைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த சிவபெருமானுக்கே அந்த முத்து விளையாடுற மாதிரி அந்த வரலாறுகள் எல்லாம் வரும். அதுல இருந்து திருமால் தான் காப்பாற்றுவார். இப்படி இது எல்லாத்தையுமே அந்த வழிபாடு வரும். இது என்னன்னா, மாரியம்மன் விளையாடுறது தான். விளையாடுறதுன்னா, முத்து விளையாடுறதுங்கிறது அது நமக்கு ஏன் நம்மளுடைய ஊழ்வினையை குறைக்க வேண்டும். அப்போ ஒரு மேம்பட்ட மனிதனாக மாற்ற வேண்டும். இப்ப இந்த நேரத்துல மாத்தணும்னா, அப்ப இயற்கையிலேயே மாறுற அளவுக்கு அவன் சூழ்நிலை இல்லை. கொஞ்சம், அதாவது பல பிறவிகளாக எடுத்து அனுபவிச்சு அந்த பிறவி மூலமாக பல பிறவிகளாக வர வேண்டிய மேம்பாட்டை இந்த பிறவிலேயே நம்ம கொடுத்துடலாம். அப்படி அதுக்குண்டான ஊழ்வினை அவனுக்கு இருந்துச்சுன்னா, அப்ப மாரியம்மன் அந்த மாதிரி ஆட்களை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பார்கள். தேர்ந்தெடுத்து அவருக்கு கொடுப்பார்கள். அந்த ஊழ்வினையின் பாதிப்பு எவ்வளவு இருக்குதோ, சில பேருக்கு கண்ணு போயிடும், சில பேருக்கு பேச்சு வராது, சில பேருக்கு மூளை கூட முழுமையா செயல்படாத அளவுக்கு கூட போயிடும். இதெல்லாம் ரொம்ப கடுமையான ஊழ்வினைகள் இருக்கிறது. பல பிறவிகளாக எடுக்கிறத அந்த மாரியம்மன் தடுத்து காப்பாற்றுகிறார்கள். இப்ப இது ரொம்ப கொடூரமாக சில பேருக்கு முத்து விளையாடல் இருக்கிறது வடு கூட இல்லாம போயிடும். சில பேருக்கு முகம் எந்த பாதிப்புமே இருக்காது, ஆனா முகம் முழுசும் வடுவாக இருக்கும். அதுவும் பெண்கள் எல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே ஒரு கண்ணு போனா கூட எழுதுன்னு அவங்களே நினைக்கிற அளவுக்கு கடுமையாகவும் கொடுமையாக இருக்கும். இது நமக்கு கண்ணு முன்னால தெரிகிறதுனால இது ஒரு கடுமையான இதா இருக்குது. ஆனா இது தண்டனை கிடையாது. இது முத்து விளையாடல் தான். அப்ப யார் யாருக்கெல்லாம் அந்த மன பக்குவமும் மன
இது இருச்சுதோ நான் மாரியம்மன்ட்ட கொடுத்துட்டேன், என்னையே ஒப்படைச்சிடுறேன். எனக்கு இந்த பிறவி துயர்ல இருந்து நான் மேம்படணும், மீளணும். இது பிறந்து பிறந்து இறக்குற வாழ்க்கை எனக்கு வேண்டாம், பிறவாமை வேணும் அப்படின்ட்டு மாரியம்மனை வழிபடுறவங்க அந்த காலத்துல நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிற காலத்துல அவர்களுக்கு அந்தந்த பிறவாமை கொடுக்கிற அளவுக்கு எந்த வேணுமோ அந்த அளவுக்கு அந்த அந்த அம்மை நோயின் தாக்கம் அதிகமா இருந்தது. உறுப்புகளை இழக்குதல் இந்த அளவுல இருந்து இருந்துச்சு. இல்ல வடுவே வராத அளவுக்கு இருக்கக்கூடிய இதுவும் இருந்துச்சு. இதுதான் அந்த காலத்துல இருந்துச்சு. காலம் மாறுகிறது, போக்குகள் மாறுகின்றன. யாருமே இன்னைக்கு மக்கள்கிட்ட இன்னைக்கு என்னமோ எல்லாரும் சொல்லிட்டாங்க, அந்த வைரஸை மொத்தமாக அழித்து விட்டோம், நாங்கள் அழித்து விட்டோம். மனிதனால எதையும் உருவாக்கவும் முடியாது, எதையும் அழிக்கவும் முடியாது. இப்பவும் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த லேபரட்டரியில 2 வைரஸை மட்டும் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். ஏன்னா ஒரு இனத்தை மொத்தமாவே அழிச்சு வைக்க கூடாது, 2 மட்டும் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள்ங்கிறது ஒரு மருத்துவ குறிப்பு சொல்லுது. அப்ப ஒரு காலத்துல மக்கள் மாரியம்மனை நம்பி ஒப்படைத்தார்கள். ஒப்படைக்கும் போது அவர்களது தகுதிக்கும் பக்குவத்துக்கும் ஏற்ற இரவாமை வழங்குறதுக்கு ஒரு கருவியாக இது பயன்பட்டது. காலம் மாறிடுச்சுது. இன்னைக்கு யாருமே அதை ஒப்படைக்க தயாராக இல்லை. இன்றைக்கு யாருமே இல்ல நான் இருக்கிற வரைக்கும் இதை அனுபவிச்சுட்டு போறேன், கொஞ்சம் கொஞ்சமா உடனே எனக்கு பிறவாமை எல்லாம் வேண்டாம், பிறப்பிற பெற்ற நிலையெல்லாம் வேண்டாம், வேணுங்கிறது இப்ப யாருமே நிறைய எனக்கு உலகியல் செல்வங்கள் தான் வருது. அதனால மாரியம்மன் அந்த பெரியம்மை போட்டு காக்கிறதுக்குண்டான சூழலே இல்லாம போயிருச்சுது. மக்களுடைய மனநிலை மாறிடுது. அதனால இன்னைக்கு எல்லாரும் அழிச்சிட்டோம், அங்க 2 வச்சிருக்கிறோம், அதை அழிச்சிட்டோம்னு சொல்றாங்க. இருந்தா கூட அப்பப்போ வந்துகிட்டு தான் இருக்குது. சரிங்க ஐயா. நீங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு கதை மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஏன்னா இது அறிவியல் ரிலேட்டடா வருது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. நீங்க அம்மன் மூலமா வர ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நீங்களே இது ஆன்மீகம் மூலமா வர விஷயங்கிறது நீங்களே ஒப்புக்கொள்றீங்க இல்லையா? இதுக்கு வேற ஏதாவது சாட்சிகள் உங்ககிட்ட இருக்கா? அதாவதுங்க, நாங்க என்ன சொல்றோம்னா, கடவுள், ஆன்மீகம், அம்மன் எல்லாமே அறிவியலுக்குள்ளதான். இல்ல அம்மனுக்குள்ளதான் அறிவியல், ஒன்றை சார்ந்து ஒன்றுதான். அம்மன் தனி கிடையாது, ஆன்மீகம் தனி கிடையாது, அறிவியல் தனி கிடையாது. அறிவியலின் சில விதிகளுக்கு உட்பட்டு தான் கடவுள்கள் இருக்கிறார்கள். கடவுள்கள் உருவாக்குனது தான் அந்த அறிவியல் விதிகள். 2மே மாறுதல் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இது உயிர்களை பக்குவப்படுத்துவதற்குண்டான ஒரு ப்ராசஸ், ஒரு செயல்முறை. இந்த செயல்முறை எப்படி நடக்கணும்? நான் ஏற்கனவே சொன்னேன், சும்மா அம்மன் கையை காட்டின உடனே இவங்களுக்கு வந்துடாது. ஒரு வைரஸ் இருக்கும், இல்ல ஒரு பாக்டீரியா இருக்கு, எல்லா நோய்க்கும். இந்த அம்மையை பொறுத்தளவில் அது ஒரு வைரஸ்ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆச்சா, அந்த வைரஸுக்கும் பாக்டீரியாவுக்கும் வேறுபாடு என்னன்னா, பாக்டீரியாங்கிறது ஒரு உயிரோட உள்ள பொருள், வைரஸுங்கிறது உயிர் உள்ள பொருள் இல்லை, அது ஒரு புரோட்டீன் சத்து இருக்கிறது. அது இருந்துச்சுன்னா உடம்புல பாதிப்பை உண்டாக்கும். இது ஒரு குறிப்பிட்ட வைரஸ்னால உருவாகக்கூடியது. அப்ப இது நான் சொல்றது இது அறிவியல் பூர்வமாகத்தான். அம்மன் ஒரு 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 வைரஸ் மூலமாகத்தான் இதை பரப்பினார்கள். யாருக்கு கொடுத்தாங்க? யார் யாருக்கெல்லாம் அந்த பிறப்பிறப்பற்ற அந்த காலம் இருக்கிறதோ, அந்த எண்ணங்கள் இருக்கிறதோ கொடுத்துட்டு இருக்காங்க. நான் அறிவியலை மாறியோ மீறியோ இதை சொல்ல வரல. அறிவியல் பூர்வமாக இதை விளக்க முடியும். அதான் வைரஸ் மூலமாகத்தான் வருதுன்னு சொல்றேனே தவிர இல்லை. ஆனா நான் சொல்றதுக்கு மிகப்பெரிய சாட்சி என்னன்னா, மருத்துவ உலகம் இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, என்னெல்லாமோ கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா? இதுக்கு இப்பவும் பாருங்க, இந்த அம்மை நோய் போட்டுருச்சுதுன்னு சொன்னாங்கன்னா, இல்ல அம்மை நோயிட்டு சந்தேகப்பட்டாங்கன்னா, எந்த மருத்துவரும் எந்த நாட்டிலையுமே எந்த மருத்துவருமே இதுக்கு மருந்தோ இதோ கிடையாது. அப்படியே விட்டுருவாங்க, வந்த மாதிரியே போயிடும். இதானே மருத்துவ முறை என்ன இருக்குது? இதே முறை தானே இருக்குது. நீங்க வெளிநாடுகள்ல எல்லாம் மருந்து கொடுப்பாங்க. மருந்து கொடுக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, வேற நோய் வராம இருக்கிறதுக்கு தான் மருந்து கொடுக்கறேன்னு தவிர இதுக்கு மருந்து கிடையாது. அப்படிதான் உலகம் முழுசும் சொல்லியிருக்காங்க. அப்ப இப்ப மருந்தே கிடையாது அப்படிங்கிறது அறிவியல் உண்மையாக எடுக்கலாம். இது அம்மனோட ஆற்றல்ங்கிறதுனால மருந்து இல்லைங்கிறத ஆன்மீக பாங்குல இருந்தும் பார்க்கலாம், அங்க இருந்தும் பார்க்கலாம், இங்க இருந்து பார்க்கலாம். 2 ஒண்ணுதான். இதற்கு மருத்துவம் கிடையாது. இவ்வளவுதான்.
அப்ப சில பேருக்கு மட்டும் ஏன் இது உறுப்புகளை எடுத்து விடுகிறது, சில பேருக்கு வடு கூட வரலையா, அதே மாதிரி கொப்பளம் வரும், அதே அளவுக்கு கொப்பளம் இருக்கும். சில பேருக்கு அது அப்படி கொப்பளம் கொப்பளமா இருந்து அது வடுவை உருவாக்குது, அதே அளவு கொப்பளம் இன்னொருத்தருக்கு வடுவை கூட உருவாக்காம வருது. இது ஏன் நடக்கிறதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா தான் அப்ப இன்றைய அறிவியலால் கண்டுபிடிக்கப்பட முடியாத பல இருக்கின்றன. அதையும் ஆராய்ச்சி பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். நாங்க இந்து வேத மறுமலை இயக்கத்துல இருந்தோம். எல்லாவற்றையும் ஆன்மீகத்தை அறிவியலின் துணை கொண்டு அதுக்குண்டான ஆராய்ச்சிகளை செய்யும் பொழுது கண்டுபிடித்து விடலாம். ஆனா இன்றைக்கு அறிவியல் அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வளரவில்லைங்கிறது தானே தவிர மற்றபடி இல்லை. ஆனா இது வைரஸ்னால தான் வருது. நோக்கம் அன்றைக்கு வந்தது, இன்றைக்கு இவங்க எராடிகேட் பண்ணல. இன்றைக்கு அதற்குண்டான சூழல் மாறிவிட்டதுனால அம்மன் அதுக்கு யாருக்குமே அந்த இது கொடுக்கல. ஆனாலும் உலகத்துல அங்கங்க தோன்றி கொண்டு தான் இருக்கிறது. ஆனா எல்லா இடத்துலையுமே மருத்துவம் என்னன்னா இதற்கு மருத்துவம் கிடையாது. இந்தியாவில் யாருமே இதை ஆனா என்ன செய்வாங்க, வேப்பிலை ஏற்றி நீங்க பாருங்க, வேப்பிலையெல்லாம் அங்க இருந்து எங்கேயோ ஒரு மரத்துல இருந்தா பறிச்சுட்டாங்க. மிஞ்சி போய் அதெல்லாம் ரொம்ப பெரிய இதெல்லாம் ஒன்றும் அதாவது இந்த இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கிறதுக்கு ரிமூவ் பண்றதுக்கெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் சானிடைசர்லாம் ஒன்றும் பண்றது கிடையாது. வேப்பிலை தான், வேப்பிலையை சும்மா கழுவிட்டு அதை போடும் பொழுது அது கொடுமையான இன்ஃபெக்ஷனாக மாறாம எப்படி அது சரியாகுது? அது ஆன்மீகம், அன்மனோட அருள்னு எடுத்துக்கலாம். அந்த மருத்துவ அந்த வேப்ப மரத்துக்கு உண்டான மருத்துவ தன்மையும் இருக்குது. இரண்டும் அங்க கலந்து இருக்கிறது. ஆன்மீகம் எங்களை பொறுத்தளவுல ஆன்மீகமும் அறிவியலும் தனித்தனியானதல்ல, ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். ரெண்டு பக்கத்தையும் பார்த்தோம்னா நமக்கு முழுமையான புரிதல் கிடைக்கும். ஒரு ஆன்மீகம் மட்டும்ங்கிறத பார்த்தாலும் முழு புரிதல் கிடையாது, அறிவியல் மட்டும் அதை மட்டும் பார்த்தாலும் முழு புரிதல் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம முழுக்க இது ஒரு ஆன்மீகம் சார்ந்தது, அருள் சார்ந்தது, முற்பிறவி சார்ந்தது, பிணிங்கிறதே நமக்கு ஊழ்வினை சார்ந்ததுங்கிறது புரியும். ஆனா அது ஒரு உலகியல் வைரஸ் மூலமாகத்தான் நடைபெறுகிறது. எல்லா பிணியும் எல்லா ஊழ்வினையும் வைரஸ்ல ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக இருக்கலாம். நமக்கு நெருங்கியவர்கள் நமக்கு ஒரு துன்பம் விளைவிக்கலாம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்குமே அந்த ஊழ்வினை தான் காரணம்ங்கிறது தான் அடிப்படையாக. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை எப்படி நீக்கிக் கொள்ளலாம்ங்கிறதும் சித்தர்கள் வழிமுறைகள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் ஊழ்வினையை அகற்றுவது எப்படி? மந்திரம் மந்திரம் மந்திரம். மனது கெட்டு போய் இருக்கிறதுக்காகத்தான் அதை சரி பண்றதுக்கு தான் வருது. மந்திரம் இருக்கு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மந்திரம்னா ஒண்ணுதான் சொல்றாங்க. மந்திரம் மந்திரம் மந்திரம். மந்திரம்னா இடையினரான போட்டா மந்திரம், அது வலிமையை கொடுக்கக்கூடாது. திறம்னா வலிமை. வல்லினரான மந்திரம்னு போட்டோம்னா ஸ்கில், அது ஒரு திறன், ஸ்கில்ல குறிக்கிறது. மந்தரம் தார போட்டோம்னா மனத்தோட தகுதியை, குவாலிட்டி ஆஃப் மைண்டை இம்ப்ரூவ் பண்ணும். இதற்குண்டான மந்திரங்களை சொல்லி அதை செய்யும் போது கொஞ்சம் துன்பம் அனுபவிச்சாலே நம்மளது மனம் பக்குவப்பட்டு விடுகிறது. அப்ப அதிக துன்பம் நமக்கு தேவையில்லை. இதுதான் அந்த பரிகார முறைகள். இது எல்லாமே அறிவியல் ஆன்மீகம் சார்ந்துதான் இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்வோம். சரிங்கய்யா, இன்னைக்கு நம்ம அம்மை நோய் பத்தி பார்த்தோம் இல்லையா? அறிவியல், ஆன்மீகம் உங்களை பொறுத்தவரை ரெண்டுமே ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள். ரெண்டுமே பார்த்தாதான் அதுக்கான ஒரு முழு அர்த்தம் தெரியும் அப்படின்றத ரொம்ப அழகாவும் தெளிவாவும் எங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க. நன்றி ஐயா. வணக்கம். வராகி ஊடக நண்பர்களுக்கு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.